விஜயகாந்த் விட்ட இடத்த விஜய் வந்து நிரப்ப போறாரு. இந்த இது வந்து மறுபடியும் நீங்க விஜய் வந்து கேவலப்படுத்துறீங்க. மக்கள் நல கூட்டணி என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் விஜயகாந்த் என்ன ஆனார்? அதே தான் விஜய்க்கு போகுதா? அதைத்தான் சொல்ல வர்றீங்களா? அப்படின்னா நீங்க சபிக்கிறீங்கன்னு அர்த்தம். மக்கள் நல கூட்டணி நீங்க என்னதான் நீங்க சொல்லலீங்க. விஜயகாந்த் வந்து விட்டார். அழிந்தது திராவிட இயக்கங்கள், தொலைந்தது. அத்தனை கட்சியும் போய் சேர்ந்தாங்க. வைகோ போயிட்டாரு, திருமாவளவன் போயிட்டாரு, திமுக அதிமுக தவிர மற்ற அத்தனை கட்சியும் அந்த கூட்டணியில் ஒரு சீட்டு ஜெயிக்கல. அதிமுக ஜெயிக்குது, திமுக எதிர்கட்சியா நிற்குது. ஒரு சீட்டு ஜெயிக்கல. அதெல்லாம் மனசு உடஞ்சி படுத்தவர் தான் அங்கே உடம்பு எல்லாம் படுத்தாரு. அதுக்கப்புறம் அப்படியே காணாம போனார். நீங்க ஏற்றி விட்டது போலித்தனமா கொடுத்த நம்பிக்கை அதுல உயிரை காவு ஆகுச்சு. அதைத்தான் சொல்றேன். நீங்க கொஞ்சம் உண்மையை சொல்லியிருந்தாக்கா அவர் அந்த ஏமாற்றத்துக்கு ஆளாக இருக்க மாட்டார். இன்னைக்கு வரலாம் அவர் கூட ஒரு அரசியல் உயிரோடு இருந்திருப்பார். இப்படித்தாங்க பல தலைவர்களை மீடியாக்கள் ஒழிச்சு கட்டுச்சு. நம்பி ஏமாந்தாங்க. கருத்து கணிப்புங்கிற பேர்ல சீஃப் செக்ரட்டரியா இருந்த ராயப்பா அநியாயமா பதவி இழந்து வெளியே ஓடினார்கள். அன்னைக்கு கொடுத்த போலித்தனமான கருத்து கணிப்பு திமுக அடியோடு அழிந்ததுன்னு கொடுத்தாங்க. 71 வருஷம் வரலாறு காணாத வெற்றியை திமுக அப்பதான் வந்து அந்த கருத்து கணிப்பை நம்பிக்கிட்டு ஒரு சீஃப் செக்ரட்டரியா இருக்கிற ஆளு ஸ்க்ரூட்னைஸ் பண்ணாம போய் அன்னைக்கு எதிர்கட்சியா இருந்தவர்கிட்ட போய் நீ நாங்க பதவிக்கு வரப்போறோன்னு பேசி மாட்டி வெளியே போனார். அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். போலித்தனமான நம்பிக்கைகளை அவங்களுக்கு கொடுக்காதீங்க. அசல் விஷயத்த சொல்லுங்க. இப்போ நான் வந்து விஜயனுடைய நன்மைக்காக தான் நான் பேசுறேன். இந்த கூட்டத்தை நம்பாதப்பா. இது யாருக்கு வேணாலும் வரும். நயன்தாரா வந்து நகை கடத்த இருக்கிறதுக்கு சேலத்துக்கு வர்றாங்க. 3 லட்சம் பேர். சேலம் அப்படியே நெறிஞ்சு மாட்டிக்கிச்சு. நான் சேலத்தில் மாட்டிக்கிட்டேன். எங்கள் வீடுக்கும் அந்த நகை கடைக்கும் சம்பந்தமே இல்லை. எங்கள் வீட்டில் இருந்து வெளியே போக முடியல. அங்கிருந்து 6 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்த நகை கடை. அந்த கூட்டம் இங்கே வரல, எங்கள் வீட்டு வரல நிற்கிது. அப்போதான் சொன்னாங்க இந்த அம்மா வந்து எலெக்ஷன் நின்றுச்சுன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவாக வந்துடும். திருப்பி அதே இதை தான் கருத்தை தான் சொல்றேன். ஒரு கவர்ச்சிக்கான கூட்டம் மட்டும் தானே, மாற்றத்துக்கான கூட்டமே. அந்த கூட்டத்தை நம்பாதீங்கன்ற நான். இப்போ ஒரு சேனல் வந்து இது சீரியல் நடத்துது. அந்த சீரியல் நடிகர்கள் எல்லாம் ஊருக்கு கூட்டு போய் சர்க்கஸ் கூடாரத்தில் மிருகங்களை காட்டுற மாதிரி கூட்டு போய் காட்டுறாங்க. கூட்டமான கூட்டம் உட்கார்ந்து ஆயிரக்கணக்கில் உட்காந்துருக்காங்க. அந்த கூட்டத்தில் இந்த சீரியல் கதாநாயகி இவரை நான் திருமணம் செய்து கொடு, உடனே வேண்டாம் வேண்டான்னு ஒரு பக்கம், வேணும்னு ஒரு பக்கம்.